most costliest parking ever. Octopus. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜலான் புக்கிட் பிட்டாங் பற்றி பேச செருப்பால் அடிப்பேன். இங்கே தான் நம்ம போக போகிறோம். எதுக்காக போக போகிறோன்னா அவங்க கொஞ்சம் நல்லா நிறைய ஃபுட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அங்கே போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே டியூட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூட்ஸ் லாம்புகினி போகுது. டியூட்ஸ் யூ அவங்க ஒரு சவுண்டு போய் இது ஆக்சுவலாக ஏதோ ஸ்டே போல் ஒரு சூப்பராக இருக்குது. இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸான்னு தெரில. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூசர் 1-2 இருக்கும். இந்த பாருங்கள் அசால்ட்டாக போகுது லேண்ட் க்ரூசர்லாம். பாருங்க ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன், அந்த ஹோட்டலுக்கு உள்ளே போகிறது ஏதோ சைடு போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வேற லெவலில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்ட்ரீட்டு. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. செம்ம டிராஃபிக். ஆனால் நிறைய காசு போகிறேன். எக்ஸாஸ்ட் வந்து இங்கே டிஃபால்ட்டு போல். சிஎல்ஏ ப்ரோ பென்ட்லி ப்ரோ பென்ட்லி புகேட்டி டியூட்ஸ் பென்ட்லி தூரங்க. இங்கே பாருங்க பென்ட்லி, பென்ஸு, வெல்ஃபேர் மாதிரி ஒரு மாடலு, பிஎம்டபிள்யூ, ஹோண்டா, பிஎம்டபிள்யூ. அப்படியே இந்த சைடு போனோன்னா லுமா கிளார்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது பார்க்க ரேஞ்ச் ரோவர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க அப்போ டியூட்ஸ் போஷி, இங்கே பென்ஸு, திரும்ப ஒரு வெல்ஃபேர். மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பார்க்கிங் எவர். டியூட்ஸ் இங்கே கார்லாம் வேறு லெவலில் இருக்குது. டியூட்ஸ் ரூபிக்கான கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா ரக்கடாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த சைடு பாருங்களேன். அந்த ஃபோக்ஸ்வாகனில் ஒரு மினி வேன் இருக்கும்ல, அது அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதானா? ஆமாம், எஸ். இது பாருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க மினி கூப்பர் இருக்கார். அங்கே பாருங்க பென்ஸு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவிக். இங்கே நிறைய சிவிக் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. அப்புறம் எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் இது பண்ணாங்க. இந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. மோனோ ரயில் போகுது. ப்ரோ என்ன ப்ரோ ஃபுட் ஸ்ட்ரீட் அதுக்கு? இதுதான் ஜப்பான் சொன்ன இடம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவோட ஃபுட் ஸ்ட்ரீட் அது பிலால் புட்டாங்க. இந்த ஏரியாவில் மலேசியாவிலே ரொம்ப முக்கியமான ஃபுட் ஸ்ட்ரீட் எதுனா ஜலான் அலோர் ஃபுட் ஸ்ட்ரீட் தான். அந்த இது பேர் என்னது? ஜலான் அலோர். சரி, ALOR. ஓகே, ஜலால் அலோர் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அங்கே வந்துருக்கோம். அந்த பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கமான ஆளுங்க. அம்மா சாமி இங்கே பாருங்க. அதிகமான பீப்புள்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கிற இடம் வந்து இந்த இடம் தானே. இந்த இடம் வந்து நீங்கள் எம்டியாக பார்க்கவே முடியாது. டில் 4 AM மாதிரி இப்படி தான் இருக்கும். டியூட்ஸ் இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட். எக்கச்சக்கமான மக்கள் வந்து கிராஸ் பண்ணுற இடம்.
ஸ்ட்ரைட்டா காப்பி கடிச்சிட போகுது பார்த்து கீழே போகுது. ஓ மை காட் சாரி. இங்க பாருங்க இந்தாங்கோ. எடு ப்ரோ, போட்டோ எடு ப்ரோ. இங்க பாரு எப்படி இருக்கு? என்ன தொட்டு பாக்குறீங்களா? திருப்பி பாக்குறியா தங்கம்? ப்ரோ இந்த சைடு திரும்ப ப்ரோ. இரு அவளும் வரட்டும், காவியாவும் வரட்டும், காவியாவும் வரட்டும். ப்ரோ ப்ரோ அது பறகுது பாரு. அச்சே ஊர்த்து பாருங்க. இங்க பாரு காவியா, தொடு தொடு. அண்ணன் மாதிரி சிவன் மாதிரியே இருக்கிறாரு. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க. பயமாவே இல்லையா? வா ட்ரை பண்ணுவா. ஏய் கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு சில விஷயம் பண்ண மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. ப்ரோ எது ப்ரோ பிரசிலியன் பாம்பு, எது யூஎஸ் பாம்பு? எல்லோ யூஎஸ் பாம்பு, கருப்பு பிரேசில் பாம்பு. எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினச்சிக்கிறியா? சைனீஸ் பானிபூரியா? ப்ரோ பே பண்ணுமா ப்ரோ? இப்போ வேற லெவலில் ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பாருங்க, அங்கிள் ஷவர்மா. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷவர்மா ரொம்பவே சூப்பராக இருக்குமா. இதை பாருங்க, இது சிக்கன், இது பீஃப். எப்படி செம்மையாதா? செம்ம திக்கா இருக்கு, சரியான திக்கு, சூப்பராக வீடியோஸ். ரியாக்ஷன்லாம் மாறுது, செம்மையாக இருக்கு. சரி பண்ணலாம்னா அப்படியே வெடிக்குது. அப்படியே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஜூஸ் வேணாம் வேணான்ட்டு எல்லாரும் எப்படி குடிக்கிறாங்க பாருங்க.
ஒரிஜினல் இதுதான் அரப். இங்கே இருக்க ஃபேமஸான கடை இதுதானா? இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாபமானதுக்குமா நினைக்கிறேன். சிக்கன் எப்படி இருக்கு? தப்புன்னு இருக்கு. சிக்கன் தப்புன்னு இருக்குதான். மீன் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. சிக்கன் ஷவர்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 சாப்பிட்டா பிளேட் அவ்வளோதான். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஆமா, எப்படி இருக்கு? வேற லெவல். அது என்ன ஜூஸ் அது? மேங்கோ வேணும் மட்டும். மேங்கோவா? பனானா. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? லைவாக இருக்கு அந்த பழத்தோட டேஸ்ட். பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். உண்மைதானே? எப்படி இருக்கு? கபிலா இது ஆட்டம் இறங்கி ஆடு. காலையில் இந்திரன் ஏதோ ஒரு ஆட்டம் ஆடப்பாது. உள்ள போயிடுச்சுல, இனிமே காலையில தான். வச்சு எனக்கு இல்லை தலைவங்க. அவனுக்கு போட ஒன்றும் தப்பு இல்லை. இந்தோக்கா ஹாட்ஸ்பாட். ரெட் லைட்டுக்கு ரெடி ஆகுமா? சாய் சரியா மாட்டீங்களாக்கா? டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவ்வளோதான், நம்ம தான் வரல, வர போகிறாங்களாம். அம்மாக்காரன் சரியான காரம். ப்ரோ ரொம்ப எடுத்துக்காதீங்க. ஆடினே இருப்பேன் நான். Few moments later. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இது தப்பு தாங்க, நான் ஊட்டியில் பண்ணேன். ஆட்டினே இருப்பேன். சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்டேன். கார் ஆன் பண்ணீங்களா? ஐயோ உருவாங்க அப்புறம் கண்டு எதுதான் வந்த ஐசோ சுவை பிரியாணி சாப்பிட்டு கூட அமைதியா சென்னையில் ஆக்டோபஸ். ஒரு ஆக்டோபஸ் இருக்கு. ஆக்டோபஸ் இல்லை இது. என்னது ப்ரோ இது? பாருங்க ப்ரோ. பண்ணியா? பழப்பழம். ப்ரோ இப்போ இதாக ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக மிஸ்டர் பீன்லாம் பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் பீனில் வந்து சாப்பிட முடியாமல் இப்போ நாங்கள் சாப்பிட முடியுதான்னு பார்க்குறோம். மலேசியா வந்து மிஸ்டர் பீன் வருமே சாப்பிடுமா? என்னது இது? எப்படி சாப்பிடுறது?
சத்தியமாக ஒரு மாதிரி தான் இருக்குது, வேணாம். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன்னு ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருக்குங்க அது டேஸ்ட்டு நல்லா இருக்கா? ஏய் பாயசங்கடா. ஏதோ ரைஸ் ஏதோ பரவாயில்ல. ப்ரோ நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சீரியஸ்லி தான் சீ ஃபுட் நல்லா தான் இருக்கு. சாரி. ஓகே. ஐயோ பார்க்கறதுக்கே டெரராக இருக்காரு. டியூட் சாய்ஸ்டர் வந்து படு கேவலமாக இருந்தது. ஆனால் வந்து சேரண்ணா எப்படி சாப்பிட்டாருன்னு தெரில. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கிடைக்க ப்ரோ அப்படியே கீழே வச்சுருங்க ப்ரோ. போகிறதுன்னு தெரியல. அப்படியே தான் சைடில் வச்சுருங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு ஐஸ்டர்? ஐஸ்டர் எப்படி இருந்தது? ஐஸ்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. சீ ஃபுட்டு தான். ஆமாம். ஏதோ ஒரு மாதிரி விசித்திரமாக இருந்தது, எனக்கு பிடிக்கல. இல்லை அது வந்து கொஞ்சம் கொழுப்பு மாதிரி இருந்துச்சு, அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். அது கூட ஏதோ ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கொடுத்தாங்க. அதை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த செல்லை மட்டும் சாப்பிட்டு தூக்கி போட்டாச்சு. இப்போ பாரு இங்கே ஃபுல்லாகவே ஆக்சுவலாக டைகர்னு இருக்கு. மீல் பிராண்டு டைகர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா கடையிலையும் அதான் ஃபேமஸுங்க. இங்கே எக்காச்சக்கமான கடையில் டைகர்னு போட்டு வச்சுருந்தது. நாங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மூளையை கசிக்கிட்டு பார்த்தா லாஸ்ட்டில் இது வந்து நம்ம ஊர் கிங்ஃபிஷர் மாதிரி. ஆமாம். ஹலோ டியூட்ஸ். What is the famous dish here? You know Damascus? Huh? Damascus, you know? What is it? Damascus, here. Arabian food. Arabian food is famous. உள்ளவை குமாரே. Damascus. You must try it. அப்படி வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடு நினைச்சேன். In local Malaysia food, we have nasi lemak. Nasi lemak. Nasi lemak. Okay. With curry chicken. Very nice. Hey! Gannu ennadudha, ponnu ennadudha. What's your name, bro? My name is Kimi. Kimi. Yeah. Hey, hi. What are your names? My name is Zainab. Zainab. My name is Pita. Your name? Asma. Your name, bro? Arif. Hi. Hey. Okay, இங்கே தான் ஆக்சுவலாக மாங் சைனீஸ் பீஃப் ரொட்டி. அங்கே தான் வந்து நம்ம வந்து சிக்கன் ரொட்டி வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோமா? பீஃப்னா பீஃப் கவரு, சிக்கன்னா சிக்கன் கவருன்னாங்க. சிக்கன் தான் இங்கே இருக்கு வேறு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் ஒரு கை நடுங்குது? அவனுக்கு எப்பவும் நடுக்கு அதிகம். டைகர் பீர் பார்த்துட்டாரு. வாங்கிட்டாரா? ஏய் என்னது இது பச்சா தான் இருக்குமா? ரோஸ்ட் ஆயிருக்கா? சிக்கன் வெளியே தான் நான் மசாலா போட மாட்டேன். அப்படியே கடிச்ச பேன் வெறும் பரோட்டா நல்லா தாண்டி இருக்கும். எப்படி கிராப் பண்ணலாமா? கிராப் தான் அந்த ரோடுக்கு போயிடலாம். இன்னும் திங்ஸ் வழியில் கம்மியாக தான் வாங்கிக்கலாம்டா. பார்க்கலாம். சரி ஓகே. இந்த தெருவில் இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான டிஷ்ஷு போல், அதனால தான் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். எப்படின்னா பரோட்டாக்குள்ளே சிக்கனை ஸ்டஃப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. மசாலாவே இல்லை. இன்னும் மசாலா இருந்தால் அதிகமாக இருக்கு. எப்படி இருக்கு? வேற மாதிரி அதிகமாக இருக்கு. என்ன ப்ரோ, எது நல்லா இருந்தது?
எல்லாமே நல்லா இருந்துச்சு, எதுவுமே நல்ல மழை இல்லை, எல்லாமே வேற வேற டேஸ்ட். மலையில ஐஸ் ஒரு மாதிரி நல்லா தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த rice. ஆக்சுவலாக உடனே சாப்பிட்டுட்டீங்க. என்னது? அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஆம்லேட் வேற பார்த்தேன். ஆமா. பக்கத்து கடையில் தான். அதான் மிஸ்டர் பீன் ஒன்று கூட இதுதான் ஃபேமஸ். எல்லா இந்த கடை இருக்குல்ல சூப்பராக அது சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு இங்கே சுற்றி இருக்க ஒரு 20 சேட்டலைட் சேனல்ஸ் இந்த கடைக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. 20 சேட்டலைட் சேனல்ஸ். சீரியஸாக வேற லெவலில் இருந்தது அந்த கடை. சூப்பராக இருந்தது. சூப்பராக வாங்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, அதுக்கப்புறம் என்னது சைனீஸ் மெயினாக சைனீஸாக எக்கச்சக்கமாக இருக்குது. மலேசியன் ஃபுட்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சைனா ஸ்ட்ரீட் ஒன்று இருந்தது பாருங்க, அதுக்கெலாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் ஒரு வாட்டி. வாக்கிங் சீட் மஸ்ட். வாக்கிங் சீட்டா? எது வாக்கிங் சீட்? ஃபுட் வாக்கிங். ஓ இதான் வாக்கிங் சீட்டா? ஆமாம் ப்ரோ, இதான் வாக்கிங் சீட்டு. ஓ இதான் வாக்கிங் சீட்டா? அது வந்து இடம் வாக்கிங் சீட் போகக்கூடாது, வாக்கிங் சீட்டில் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஓகே டேஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே டேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி. சரிடா.